ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம CS2ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா மார்ஜின் அண்ட் பேடிங் ப்ராப்பர்ட்டி பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாலு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. HTML ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மார்ஜின் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்ப்போம். மார்ஜின்னா என்னன்னா நம்ம பார்டருக்கு அவுட்டர்ல ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகுங்க. சோ அதுக்கு தான் வந்து நம்ம மார்ஜின் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மார்ஜின்ல நம்ம நாலு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். மார்ஜின் டாப், மார்ஜின் ரைட், மார்ஜின் பாட்டம், மார்ஜின் லெஃப்ட்னு நாலு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுப்போம். இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் வந்து பார்ப்போம். சோ அதுக்கு வந்து பாடி டேக்ல H1 டேக் வந்து கொடுத்துக்கறேங்க. இங்க வந்து நான் ஹெட்டிங் வந்து கொடுத்துக்கிறேன். தென் இன்னொரு ஹெட்டிங் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஹெட்டிங்க்கு வந்து நான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறோம். சோ எக்ஸ்டர்னல் ஸ்டைலுக்கு நான் ஆல்ரெடி CSS ஃபைல் வந்து லிங்க் பண்ணிட்டேன். சோ எங்க style.css ஃபைல்ல H1 எலிமெண்ட் செலக்டரா கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பார்டர் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். 2 pixel solid blue வந்து கொடுக்குறேன். இப்போ நான் இங்க H1 எலிமெண்ட்டுக்கு border 2 pixel solid blue னு கொடுத்தனால நம்ம ரெண்டு ஹெட்டிங்க்குமே வந்து சேம் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகுங்க. கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க நம்ம ரெண்டு ஹெட்டிங்க்குமே வந்து border வந்து அப்ளை ஆகிடுச்சு. நம்ம 2 pixel solid blue னு கொடுத்தனால ப்ளூ கலர்ல வந்து பார்டர் வந்து கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இப்போ இந்த பார்டருக்கு அவுட்டர்ல தான் நமக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகுங்க. மார்ஜின் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு டிஃபால்ட்டாவே வந்து ஸ்பேசஸ் வந்து கொஞ்சம் ஆட் ஆகிதாங்க இருக்கும். ப்ரௌசர்ல லெஃப்ட் சைட்ல பாருங்க கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகிருக்குது. அதே மாதிரி டாப்லயும் நமக்கு ஸ்பேசஸ் வந்து கொஞ்சம் ஆட் ஆகிருக்குது. ரைட் சைட் பாட்டம்னு ஸ்பேசஸ் ஆட் ஆகி தான் இருக்குது கொஞ்சம். ஸோ இப்போ நம்ம மார்ஜின் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். இது மார்ஜின் லெஃப்ட் வந்து கொடுத்துக்கிறோம் ப்ராப்பர்ட்டி 30 பிக்சல் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு லெஃப்ட் சைட்ல பார்டர்ல இருந்து நமக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ நம்ம இன்னும் வேல்யூஸ் அதிகமா கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகும். லெஃப்ட் சைட்ல 50 பிக்சல் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு 50 பிக்சல் அளவுக்கு பார்டர் அவுட்டர்ல ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க. நம்ம வந்து பெர்சன்டேஜ்ல வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்க வந்து பெர்சன்டேஜ்ல வந்து வேல்யூ கொடுத்து காட்டுறேன். 20% வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு பார்டர் அவுட்டர்ல 20% அளவுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்குது லெஃப்ட் சைட்ல. தென் நெக்ஸ்ட் நம்ம மார்ஜின் ரைட் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். ஸோ இப்போ நான் இங்கே மார்ஜின் லெஃப்ட்டுக்கு பிக்சல்லே அந்த வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கிறேன். 50 பிக்சல் வந்து கொடுத்துக்கிறேன். தென் மார்ஜின் ரைட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். 70 பிக்சல் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு ரைட் சைட்ல பார்டருக்கு அவுட்டர்ல 70 பிக்சல் அளவுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகிருக்குது. தென் நெக்ஸ்ட் நம்ம மார்ஜின் டாப் வந்து பார்ப்போம். 100 பிக்சல் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு பார்டர் அவுட்டர்ல டாப்ல நமக்கு 100 பிக்சல் அளவுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம மார்ஜின் பாட்டம் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். 50 பிக்சல் வந்து கொடுக்குறேன். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க நமக்கு பாட்டம்ல வந்து 50 பிக்சலுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்குது. இப்போ நான் இன்னும் வேல்யூஸ் அதிகமா கொடுத்து காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். 200 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு நல்லாவே வந்து டிஃபரன்ஸ் தெரியுது. இந்த பார்டருக்கு பாட்டம்ல நமக்கு 200 பிக்சலுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க. அதே மாதிரி நமக்கு செகண்ட் ஹெட்டிங்க்குமே பாட்டம்ல வந்து நமக்கு 200 பிக்சலுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ நம்ம இப்படி தான் வந்து மார்ஜின் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம மார்ஜின் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்ப்போம். சோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். மார்ஜின் மட்டும் ப்ராப்பர்ட்டில வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து 0 வந்து கொடுக்குறேங்க. இப்போ நான் 0 கொடுத்தனால நமக்கு டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து மார்ஜின் வந்து 0 தாங்க வந்து இருக்கும். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க நமக்கு மார்ஜின் 0 கொடுத்தனால எல்லா பக்கமும் நமக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகல பாருங்க. இப்போ வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்து காட்டுறேன். டாப்புக்கு வந்து நான் 50 பிக்சல் வந்து கொடுக்குறேன். ரைட்டுக்கு வந்து நான் 60 பிக்சல்னு கொடுக்குறேன். தென் பாட்டம்க்கு வந்து நான் 100 பிக்சல்னு கொடுக்குறேன். லெஃப்ட்டுக்கு வந்து நான் 50 பிக்சல்னு கொடுக்குறேன். ஸோ நீங்க ஈஸியா வந்து கிளாக் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட்னு கிளாக் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு லெஃப்ட் சைட்ல 50 பிக்சல் அளவுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்குது. டாப்ல வந்து 50 பிக்சல் அளவுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகிருக்குது. தென் அதே மாதிரி ரைட்ல வந்து 60 பிக்சல் அளவுக்கு ஸ்பேசஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்குது. தென் பாட்டம்ல வந்து நமக்கு 100 பிக்சல் அளவுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ நம்ம 3 வேல்யூஸ்லயும் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த 50 பிக்சல் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எப்படி நமக்கு ஒர்க் ஆகும்னா 50 பிக்சல் வந்து டாப்புங்க, 60 பிக்சல் வந்து நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு வந்து எடுத்துக்கும், 100 பிக்சல் வந்து நமக்கு பாட்டம்க்கு வந்து எடுத்துக்கும். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க நமக்கு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் 60 பிக்சல் வந்து எடுத்துக்கிச்சு. தென் அதே மாதிரி டாப்புக்கு வந்து 50 பிக்சல் வந்து எடுத்திருக்கு ஸ்பேசஸ் வந்து. தென் பாட்டம்க்கு வந்து நமக்கு 100 பிக்சல் அளவுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்குது. தென் நம்ம 2 வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் இந்த 100 பிக்சல் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த 50 பிக்சலை வந்து டாப்புக்கும் பாட்டம்க்கு வந்து எடுத்துக்கும். இந்த 60 பிக்சலை வந்து ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு வந்து எடுத்துக்குங்க. கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கு வந்து 60 பிக்சல் வந்து ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்குது. தென் டாப்புக்கும் பாட்டம்க்கும் நமக்கு 50 பிக்சலுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்குது. இந்த நெக்ஸ்ட் நம்ம
மார்ஜினுக்கு வந்து ஆட்டோ வேல்யூ வந்து கொடுக்கலாங்க. அதுக்கு வந்து நான் இப்போ இது ரிமூவ் பண்ணிடுறேன். ஆட்டோன்னு வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு எந்த ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகல. பட் நம்ம வித் ப்ராப்பர்ட்டி கொடுக்கும் போது நமக்கு வந்து டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து மார்ஜின் கால்குலேட் பண்ணிக்குங்க. ஸோ இப்போ நான் வித் ப்ராப்பர்ட்டி கொடுத்து காட்டுறேன். 500 பிக்சல் கொடுத்துக்கிறேன் வித்துக்கு. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு சென்டரா வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. ஸோ நமக்கு வந்து ப்ரௌசரே வந்து கால்குலேட் பண்ணிக்கிச்சு மார்ஜின் வந்து. தென் இப்போ நான் இங்க மார்ஜின் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்து காட்டுறேன். இப்போ நான் இங்க ஆட்டோன்னு கொடுக்குறேன் வேல்யூல. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு லெஃப்ட் சைடுல எவ்வளவு ஸ்பேசஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பேசஸ் வந்து நமக்கு எடுத்துக்கிச்சு மார்ஜின் வந்து. சரி, இப்போ நம்ம மார்ஜின் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம பேடிங் ப்ராப்பர்ட்டின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ பேடிங்னா என்னன்னா நம்ம பார்டருக்கு இன்சைட்ல ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகுங்க. அதாவது நம்ம கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் இடையில ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ நான் பேடிங் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். மார்ஜின் லெஃப்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். தென் அதே மாதிரி வித் ப்ராப்பர்ட்டி ரிமூவ் பண்ணிடுறேன். 50 பிக்சல் மார்ஜின் வந்து கொடுத்துட்டேன். பேடிங்ல வந்து நம்ம பேடிங் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி, பேடிங் ரைட் ப்ராப்பர்ட்டி, பேடிங் டாப் ப்ராப்பர்ட்டி, பேடிங் பாட்டம் ப்ராப்பர்ட்டின்னு வந்து இருக்குதுங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்து பேடிங் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். 50 பிக்சல் வந்து கொடுக்குறேன். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு அந்த பார்டருக்குள்ள லெஃப்ட் சைடில் நமக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க. கண்டென்ட்டுக்கு பார்டருக்கு இடையில ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க ரெண்டு ஹெட்டிங்க்குமே. தென் நெக்ஸ்ட் நான் பேடிங் ரைட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்து காட்டுறேன். 70 பிக்சல் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு ஸ்பேசஸ் ஆட் ஆகாத மாதிரி தான் தெரியும் பார்க்கறதுக்கு. ஆனால் நமக்கு ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகிதாங்க இருக்கும் பேடிங் ரைட்ல. தென் நெக்ஸ்ட் நம்ம பேடிங் டாப் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். 80 பிக்சல் வந்து கொடுக்குறேன். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு கண்டென்ட்டுக்கு பார்டருக்கு இடையில ஸ்பேஸ் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க டாப்ல 70 பிக்சல் அளவுக்கு ரெண்டு ஹெட்டிங்க்குமே. தென் நெக்ஸ்ட் நம்ம பேடிங் பாட்டம் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். 40 பிக்சல் வந்து கொடுக்குறேன். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு பாட்டம்ல கண்டென்ட்டுக்கு பார்டருக்கு இடையில 40 பிக்சல் அளவுக்கு ஸ்பேஸ் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க ரெண்டு ஹெட்டிங்க்குமே. ஸோ நம்ம இப்படி தான் வந்து பேடிங் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பேடிங்னா வந்து பார்டருக்கு இன்சைடில் வந்து ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகும். மார்ஜின்னா வந்து பார்டருக்கு அவுட்டரில் வந்து ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக. இந்த நெக்ஸ்ட் நம்ம பேடிங் ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துருவோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். பேடிங் மட்டும் கொடுத்துக்கிறேன் ப்ராப்பர்ட்டி. 60 பிக்சல் வந்து கொடுக்குறேங்க. ஸோ இப்போ நாங்கள் 60 பிக்சல்னு கொடுத்தனால நமக்கு எல்லா சைடுமே வந்து 60 பிக்சலுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகும் பார்டருக்கு இன்சைடில். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க நமக்கு பார்டருக்குள்ள அந்த கண்டென்ட்டுக்கு 4 டைரக்ஷனுமே நமக்கு ஸ்பேசஸ் வந்து ஈக்குவலாக வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க. லெஃப்ட்டுக்கும் நமக்கு 60 பிக்சல் அளவுக்கு தான் ஆட் ஆயிருக்குது. டாப்புக்கு நமக்கு 60 பிக்சல் அளவு ஆட் ஆயிருக்குது. பாட்டமுக்கும் நமக்கு 60 பிக்சல் அளவுக்கு ஆட் ஆயிருக்குது. தென் நமக்கு ரைட்டுக்கு வந்து 60 பிக்சல் அளவுக்கு ஆட் ஆகிருக்கும். பட் நமக்கு பார்க்கும் போது தெரியல, பட் ஆட் ஆகிதாங்க இருக்கும். ஸோ நம்ம இப்படி தாங்க வந்து பேடிங் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மார்ஜின் ப்ராப்பர்ட்டி, பேடிங் ப்ராப்பர்ட்டி, பார்டர் ப்ராப்பர்ட்டில தான் வந்து CSS பாக்ஸ் மாடல் வந்து சொல்லுவோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் மார்ஜின் ப்ராப்பர்ட்டின்னு என்னென்னு பார்த்தோம், பேடிங் ப்ராப்பர்ட்டின்னு என்னென்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் நன்றி நண்பர்களே.